நல்லா வாய்க்கு மட்டும் போட்டேன். சாரி அதே லைவ்ல பார்த்துட்டு வரட்டும். இது வந்தோடனே ஃபுல்லா பொம்பளை பிள்ளைங்க வந்தோடனே என்ன நினைச்சா ஏது நினைச்சா போக்கஸ் யாரா வாய்க்கு வைக்கிறா. தலைவன் காப்பி கடையில போய் கலிக்க என்ன இருக்கு அந்த கலிக்க என்ன இருக்கு வெறிக்க என்ன இருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒரு கப்புள்ஸுக்கு போட்டோ எடுத்து கொடுக்குறேன் போன். இப்ப அங்க எத்தனை பேர் வந்து நின்ட்டானுங்க பாருங்க அவனுக்கு போட்டோ எடுத்து கொடுத்துருக்கு. இருக்கு It's hero time. அரங்கம் அதிரட்டுமே. வெல்கம் டு விஐபி vlogs. இனிமேல் சமீர் வர மாட்டார் வீடியோல, இவன் தான் வருவான். வட போலாம் கூட்டுக்கு வச்சுக்க. என்ன பண்றாங்க? கொடை வச்சுட்டு போனாங்க. கொடை ஆட்டை போட்டு நின்று ஆட்டை போலடா அவங்க வச்சுட்டு போயிருக்கு. உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ப ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. நம்ம எபிசோடுல 3ஆவது எபிசோட்ல நம்ம அடுத்து எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்து அந்த பழைய போதையிலே சுத்திக்கிட்டு இருக்குது. இவனுங்களுக்கு ட்ரக்ஸ கொடுத்து தாண்டா பைத்தியக்காரனுங்களா மாத்திருக்க. ஆனா பிறந்ததுல இருந்தே அவன் பைத்தியக்காரன்டா. தூக்கமில்லையா ஒரு இதுல பள்ளத்தாக்கு தூக்கமில்லையா ஒரு மாதிரி கேர் ஆகுது. நீ என்னை மட்டுமே போ. கேமராமேன் வர்றாரு, ஃபயாஜிக்கு தப்பு கொடுக்குற மாதிரி வர்ற. ஓகே, ஒன் செகண்ட் வெல்கம் பேக் டு விஐபி vlogs. இன்னைக்கு ப்ரோ ஆக்சுவலா நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கோம்ல, அங்க இருந்து ஸ்டார்டிங் நினைக்கிறேன். ஆமா, இந்த பாத்துட்டு போகணும். ஆமா, இப்ப எங்க இருக்க பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. பொட்டானிக்கல் கார்டன் என்னடா எடுத்த உடனே பொம்பளை பிள்ளை இருக்க vlog சேனல்ல கெட்ட வார்த்தையா பேசுங்க, தப்பா எடுக்க கூடாது. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. இது ஊர்ல நாங்க வந்தது 4 மணிக்கு. ஆக்சுவலா இந்த ஆயில முன்னாடியே மாத்திரம் சொல்லியிருந்தா காலையில 10 மணிக்கெல்லாம் கிடைச்சாலும் யாரும் கேட்கல எங்க வந்திருக்கா அதான் கேட்டேன். 4 மணிக்கு வந்ததுனால ஆரம்பியா சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 அமைதி. 6:30க்கு மேல இங்க மட்டும்தான். எங்க பேர் என்ன? பொட்டானிக்கல் கார்டன்ல தான். பொட்டானிக்கல் என்ன ஸ்பெஷல்? பூதாண்டா, வேற ஒண்ணும் இல்லடா. இங்க என்ன கேள்வி கேக்குற நீ? இங்க வந்து காஃபி டீ மட்டும் யாரும் குடிக்காதீங்க. நல்லா இருக்கு ப்ரோ. 2 காஃபி ஒரே ஒரு போர்பன் பிஸ்கட் கேட்டதுக்கு 100 ரூபா பிடிக்கிட்டாங்க. என்னடா கேட்ட? பணமா? பயாசுக்கு டஃப் கொடுப்பா ப்ரோ. மேல போறானுங்க ப்ரோ, அதுக்கு தனியா தான் காசு. அதான் 250 ரூபா. அந்த பிரிட்ஜ் மேல பார்த்து இவ்வளவு தான்டா இருக்கு. இதை நடந்து என்ன தலைவன் காபி கடையில போய் கலிக்க என்ன இருக்கு அந்த அந்த கலிக்க என்ன இருக்கு வெறிக்க என்ன இருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. Talk about your bloody 30 acres land. Talk about your bloody 30 acres land. மாண்டேஜ் எடுக்கணும் ப்ரோ. அதை எடுத்துக்கலாம். இப்ப வந்ததுக்கு அப்புறமா வரும்போது எடுத்துக்கலாம். அது சாமி, அதான் ஃபவுண்டேஷன் என்னமோ இருக்குன்னு. ஃபவுண்டேஷன் மூஞ்சிக்கு போறது ப்ரோ, அது ஃபவுண்டேன் ப்ரோ. கார் ப்ரோ நீ ஒண்ணும் தெரியாது மண்ணு ப்ரோ. அந்த பக்கம் போகாத, காசு கேட்பாங்க. அப்படியா? அதுக்கா பாத்தியா கிளாஸ் பிரிட்ஜுக்கு டோக்கன். ஆமா, அடல்ட் 250, சைல்டு 200. நம்ம எதுல ப்ரோ வருவோம்? நம்ம மனுஷன் நிமிஷத்துல வர மாட்டோம் ப்ரோ. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. ப்ரோ சேர் மசாஜ் ப்ரோ. பிசிக்ஸ் ஸ்பாவா? பிசிக்ஸ் ஸ்பா இல்லடா, ஃபிஷ் ஸ்பா. அந்த காலை கழட்டி செப்பலை கழட்டி தொட்டிக்குள்ள காலை விட்டு மீன் வந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, அந்த இது மசாஜர் வந்து அந்த சோஃபா செட்ல இப்படியே படுத்தனையே. இந்த வேலைக்காரன் படத்துல தம்பிராவே படுத்துட்டு பார்த்துட்டு கிரி 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 கிரின்னு அந்த இது ப்ரோ. ட்ரைபாட் எடுக்க மாதிரி வந்துட்டாங்க எல்லாரும் வந்து மாதிரி ப்ரோ. உள்ளேயும் கடை இருக்கு ப்ரோ. படமா? இது என்ன தெரியல. ஆனா இது டிக்கெட்டுங்களா? அது என்னடா? அது என்னன்னு தெரியும். 1 person 150, 5% group में discount है. 100 rupees. இப்பப்பா 150 ரூபாயாமா? 5 பேர் வந்தோம்னா 500 ரூபா அப்படிங்கிற. 5 பேருக்கு நாடக போக. இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லாவே ஃபிளவர் தாங்க சுத்தியே. என்ன சொல்றது, பூவா இந்த சிவுவியும் பாருங்க. நானே ஒரு பூ தான். பூ பண்ணிக்கலாம். Do not plug. இங்க பாரு, பூவை புடுங்க 500 ஃபைன். 500K நினைச்சேன் ப்ரோ. 500K-வா? ஆமா, ரீசெண்டா இப்ப எல்லாமே அப்படி பார்த்து ஆக்சுவலா பகல்ல வந்து அந்த லைட் இருக்காது, நைட் வாங்க லைட் இருக்கும். இதான் நான் கண்டுபிடிச்சது. गाइस இப்ப எங்க தலைக்கு மேல ஒரு bridge இருக்கு गाइस. bridgeக்கு மேல ஆள் இருக்காங்க गाइस. இதான் நான் கண்டுபிடிச்சது. இதான் ஃபவுண்டனடா. இதுக்கட 100 வாங்குறீங்க.
இதான் சார் நீங்க கேட்ட 6. எல்லாரும் தொப்பியை கழட்டி என் கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க. டைவ் அடிக்கவா? இது இல்ல ப்ரோ, பாத்தீங்கன்னா இதான் பிரிட்ஜுக்கு மேல ஆளு இந்த bridge-ல மேகம் சொல்லு அதானே. இந்த பிரிட்ஜுக்கு போறதுக்கு இந்த பிரிட்ஜுக்கு தான் 250 ரூபா. ஆக்சுவலா ஒண்ணுமே இல்ல, அதனாலதான் நான் வேணான்னு விட்டுட்டேன். கிளாஸ் பிரிட்ஜுக்கு போறதுக்கு 250 rupees per person. என்ட்ரி டிக்கெட் 100%. நீ தான் வருவியாமா? போட்டோ எடுத்துருக்கோம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கலாம். நீ ஆல்ரெடி ஒரு கவர் ஆயிருப்ப, உனக்கு ஜெமினில போட்டு எரேஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப நின்றுனாங்கல்லப்பா. ஆக்சுவலா இந்த போஸ்ட் என்ன அர்த்தம்? இப்படி நிற்கிறது பேரு எனக்கு தெரியாது. அவங்கள்ட்ட தானே கேக்குறியா? செருப்ப கழட்டி அடிப்பாங்க. அவன் அடிக்க மாட்டான், பக்கத்துல புருஷன் இருக்கான். கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. என்ன ப்ரோ ஹார்ட் அது நமக்கு தேவையில்லை. இது போட்டோ எடுக்கிற பிளேஸ் போல. ஒரே அப்புறம் எடுத்துறேன் தம்பி. அப்படியா எடுக்கிறியா? பாரு போஸ்ட மட்டும் பாரு. இப்ப எடுக்கிறடா போச்சு. ஹார்ட்டுக்குள்ள ஹார்ட் இப்படி எடுக்கிறேன் பாரு. தொப்பியா தெரியுது, முகர தெரியல. இது எதுனாலும் தெரியாது. லைட் ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்க? இங்க பாத்தீங்களா கைஸ் என்ன இருக்குன்னு? எலிஃபண்ட். மூணார் வந்தா படையப்பா இருக்கிறியா? மூணார் வந்தா படையப்பா பார்க்கலாம் நானுங்க. நாங்க படையப்பா பாத்துட்டோம். நடக்க விட்டு எடுக்கிறியா? அவனை அடக்குற மாதிரி அவன் அடக்கிடுவேன். இப்ப பாரு, போய் கொம்பு பிடிச்சிட்டோம்னா கொம்பு உடைய போது 5000 ஃபைன். இவனை இங்கே விட்டு நான் தனியா ஊருக்கு போறேன். வர்க்கலால ஒரு யாரு கூட கங்கா கூட நின்று தெரியுமா? கங்காவோட புருஷன் டெங்கா. டெங்கா எடுத்துட்டியா? போட்டோ எடுக்கணுமான்னு நம்மளை தவிர சுத்தி இருக்கவங்க வயசா கேட்குமா? கிரிக்கெட் ஸ்டேடியத்துல இது போடுவாங்கல்ல, மெஸ்ஸின்னு கேட்குவோமா? இந்த பேசாம ஒரு போட்டோகிராஃபர் காசை கொடுத்து நம்ம நீட்டா ஒரு போட்டோ எடுத்துருவோமா? நல்லா வாய்க்கு மட்டும் போட்டோம். சரி லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க சையா இருக்கிற மாதிரி. அதாவது இவன் சுத்தி கிராஸ் பண்ணிட்டு வரும்போது பூரா ஆம்பளைலாம் வந்துட்டு இருந்தாங்க. கேமரா ஸ்டெடியா புடிச்சிட்டு நீட்டா வந்துட்டு இருந்தான். இங்கிட்ட வந்தோடனே ஃபுல்லா பொம்பளை பிள்ளைங்க வந்தோடனே என்ன நினைச்சா ஏது நினைச்சா போக்கஸ் யாரா வாய்க்கு வைக்கிறா. அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ணனே. இது ஜாலியா? கேஸ் இது போட்டோ ஷூட் எடுக்கிற பிளேஸ் நினைக்கிறேன். பாத்தீங்களா ஸ்டெப்ஸா இருக்கு. ஐ லவ் மூணார் இல்லையே, வேற எது போட்டு வீண் மூணார். அவனே வீண் மூணார் வச்சிருக்கான் ப்ரோ. என்னடா இது பண்றீங்க பாத்தியா ப்ரோ? ஆக்சுவலா கைஸ் யாரும் மூணார் வர வேணாம், அவங்களே வீண் மூணார் தான் வச்சிருக்காங்க. சரிதா சாமியா போக்கஸ் எங்க மிஸ் பண்ணானோ இந்த இடத்துல தான் மிஸ் பண்ணேன். பொண்ண பார்க்காத வாடா எங்கெல்லாம் இந்த ஃபவுண்டன்ல பத்தி தேடி கண்டுபிடிப்பா. எத்தனை மணி சொன்னா 7 o'clock? இப்பெல்லாம் நான் திரும்பிட்டேன் பாத்தியா? எந்த ஊருக்கு போனாலும் நான் அந்த ஒரு ஸ்லாங் எடுப்பேன். இப்பெல்லாம் எடுக்கிறதுல பாத்தியா? ஏன்னா இங்க எல்லாம் தமிழ் பேசிட்டு இருக்காங்க. நீ காப்பிகளை கேவலப்பட்டு நான் தெரிஞ்சுட்டேன் ப்ரோ. கழிக்க இருக்கேன் தமிழ் பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு இது இல்லன்னா இன்னும் சேச்சி கை காய்க்கு என்ன உள்ளது அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பேன். சாரதா யாருங்க? அது மாதிரிதான் அந்த அடுத்த தொட்டை வச்சுக்கிட்டு போறானே. எங்கடா இந்த இருக்குல்ல? நானே பாக்குறேன் ப்ரோ. அவ்வளவு பெருசா இருக்கிறான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் சோசியல் சர்வீஸ் பண்றேன், எடுக்கிறேன். காசு கேட்பானே எப்பவே. என்ன ப்ரோ சோசியல் சர்வீஸா? என்னைய ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். நான் என்ன இன்னும் எடுத்துறேன் வேற. சிவு எடுக்கிற லேட்டா நம்ம குரூப் சேர்ந்து செருப்புல அடிக்குமா நம்ம சிவு? ஒன்னும் அடுத்த ரவுண்டு இருக்கிற வேலையே பார்க்க மாட்டா. அவளுக்கு கேமரா பிடிக்க முடியாம தான் என்னைய பார்த்து எடுக்க சொல்றேன். எல்லாம் தவவே மாத்திக்கிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு கப்புள்ஸுக்கு போட்டோ எடுத்து கொடுக்கறேன்னு போன். இப்ப அங்க எத்தனை பேர் வந்து நின்ட்டானுங்க பாருங்க அவனுக்கு போட்டோ எடுத்து கொடுக்கறதுக்கு. ஒரு ஊரே நிக்குது. ஐயோ யார் வெட்ட பிள்ளையோ இன்னும் சொல்றதுக்குல கைஸ். ஓடிடல ப்ரோ சொன்னா கேளு. இதெல்லாம் பூடா? அது பூ எங்களுக்கு தெரியுது. என்ன நீவே என்ன பண்ணிட்டு வந்த ப்ரோ? அந்த கேமரா பூரா மிஸ்ட் வாட்டிருக்கு. அந்த ஒரு மாதிரி மரணமா இருக்கு தெரியுமா? அந்த இது போட்டோல எடுத்து முடிச்சு பின்னாடி வர கிரௌடா நின்று இருந்துச்சா. அவங்க உள்ள போந்து போறா. அவனும் வந்துட்டான். போட்டோ திருப்பி பாக்குறேன். ஒண்ணு கூடி போக்கஸ் இல்ல ப்ரோ. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கெல்லாம் எங்க அம்மா வந்தாங்கன்னா ஒவ்வொன்னா புடிங்கிட்டு போயிருப்பாங்க. நான் ஒவ்வொரு பூக்கு 500 ரூபாய் கட்டிருந்தேன். என் நிலைமையை வச்சு பாரு. இப்போ ஒரு குழந்தை கிராஸ் பண்ணி போச்சா, வாக்கான்னு கேட்டுச்சு. எனக்கு ஜென்ரேட்டர் இருக்கு ப்ரோ, நான் இருக்கல. நான் காலடி எடுத்து வச்சனாலே போதும், பவர் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன் நீ என்ன பீஸ் கம்பியா? ஆக்சுவலா ட்ரைபாட மறந்து வச்சுட்டு வந்த காரணத்தினால்
எதுவுமே வந்து எதுவுமே நீட்டி பிடிக்கிற பொருள் இப்படியே பிடிச்ச போற மாதிரி ஆகா, இங்க பாரு ப்ரோ ரெமோ படத்துல வர மாதிரி வரலாமா? நீங்க நடந்தவா நானும் நடந்துவா? ஏற்கனவே ஒரு தடவை தான் வர முடியும். அப்படி சொல்லல, நீ சோலோவா நடந்துவா. நீ திருப்பி காட்டு guys, இங்க பாத்தீங்களா பாருங்க விஷாவா இருக்கு. ஜின் ஜின் ஜின். அப்படியே ட்ரோன் ஷாட் மாதிரி பார்த்து என்ன பண்றான்? எல்லா பொருளும் கொடுக்க போயிட்டு இருக்கானே ப்ரோ. நீ அவங்களுக்கு வெட்டிங் ஷூட் போட்டோகிராஃபி அந்த மாதிரி இருக்கு. நம்மளை காட்டு திருப்பி நான் அதை எடுத்துக்கிறேன். நம்மளை எடு மாண்டேஜ் மாதிரி அப்படியே இதில் எடுத்துடலாம் ப்ரோ. கட் பண்ணி போட்டுன்னு வேலை முடிஞ்சிச்சு. யாரை ப்ரோ எடுத்துட்டு இருக்கிற? வா அங்கே வச்சில்ல இப்போ கைக்குள்ளே பூந்து போட்டேன். ஃபோட்டோ எடுத்துட்டு கைக்குள்ளே பூந்து வந்துருப்பேன். அவ்வளோதான். யாராவது உங்கள் லவ்வருக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லைட் போடுவான். 7:10 கரண்ட் கட்டாயம். எங்கடா இருக்கு அந்த சவுண்டு? மேப் ஏதாவது கொடுத்தாங்களா? 200 டிக்கெட் வாங்கணும்னு கிழிச்சோம். என்ன இருக்குன்னு பார்க்கலாட்டு இப்படி திரும்பிட்டே சவீரே அப்படி கூப்பிட்றதுக்குள்ள வாங்கி படக்குன்னு கிழிச்சு விட்டா. எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். டான்ட்ரஃப் இருக்கு அந்த தலையில. இது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டா ஒளிபெருக்க தொண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை நேர்ல பார்த்துட்டேன். நானும் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த அக்காவை ஃபாலோ பண்ணிட்டே விட்டுருக்காங்க. தம்பியை போட்டோ எடு. ஆக்சுவலா இதுல எங்க மூஞ்சியும் தெரியாது. போன வீடியோல உங்களுக்கு வாய்ஸ் கேட்டிருக்காது. இந்த வீடியோல உங்களுக்கு எங்க மூஞ்சி தெரிஞ்சிருக்காது. குடும்பத்தை அடிச்சு போறதா நாடு ஒண்ணு உங்க அம்மா இல்ல பையன் வந்துடுறேன். ஒளிபெருக்க தொண்டையில நாங்க நேர்ல பாத்துட்டோம். ஒருத்த மட்டும் இல்ல கைஸ், ஒரு குடும்பமே அப்படித்தான் இருக்கு. எல்லாம் எங்க அப்பா அப்படித்தான். யாரும் இந்த ஸ்லோவா பேசுறது அமைதியா பேசுறதே இல்ல போல. இவங்க கத்தி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இவன்ட்ட கத்திட்டு இருக்கேன், வாடா போவோம். என்ன கேக்குறா, நீ ஏனே கத்துற அப்படின்னு. இருட்டுக்குள்ள நாங்க உட்காந்துருக்கோம். அதுதான் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பின்னாடி ஒரு டைனோசர் இருக்கான், டீரெக்ஸ் வாய்க்கு நடுவில். என்ன அவன் பாரு பர்கர் சாப்பிட மாதிரி வேண்டாம். என்ன பிரச்சனை? அவன் நம்மளோட கறக்கறன்னு இருக்கானடா. அவ்வளவுதான் கைஸ். இதுக்கப்புறம் வாட்டர் ஷோ வந்து மாண்டேக்கு மட்டும் காட்டுறேன். எங்க மூஞ்சில ஒண்ணும் தெரியும். இந்த இடமே அவ்வளவு வேற எதுவும் பெருசா காட்டணும். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா. இந்த இடத்துல வேற பெருசா காட்டுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. வந்தீங்கன்னா சுத்தி பூவா இருக்கும். மென்மையானவர் மட்டும் வாங்க. பூவை பாக்குறீங்களா? எனக்கு பூவை பார்த்து கடுப்பாது. இப்போதான் பட்டர்ஃபிளை அடிச்சு சாப்பிட்டு வந்தேன் நானு. அடுத்து பூவை பார்க்க வெறியாது. எனக்கு பறந்துட்டு இருந்துச்சு, பிடிச்சி ஒரே நசுக்கிட்டேன். கொடல் தனியா கொண்டாடி தனியா பிடிச்சிட்டேன். இப்போ வாட்டர் ஷோ நடக்க போதாமா, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நடந்துச்சுன்னா எப்படின்னு தெரியல. வீடியோ எடுத்துட்டு அதை காட்டிட்டு வெளியே போயிட்டு முடிஞ்சா பேச முடிஞ்சா பேசுறேன். இல்லைன்னா வீடியோ அப்படியே முடிச்சிடுறோம். அவ்வளவுதான். அப்புறம் 1 இயருக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண முடியல. சாரி, கொஞ்சம் மன்னித்து விடுங்கள். என்னோட பிறந்தநாளுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க. அதுக்கு டிஎம் பண்ண முடியல. நாங்கள் இங்கே ஷூட்டில் இருக்கோம். முடிச்சு எனக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்குமோ நான் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களை செதச்சிட்றேன். ஓகே, ஃபைன் நிமிஷம் பார்ப்போமா? நான் கத்துறாங்க பார்த்தியா, வெடிக்க போது பாரு. ஏன்னா சத்தம் தான் வருது. ஒன்றுத்தீங்க ஆனால் இதுக்கு தான் 100 ரூபாயாடா? இருக்கு.
போடு 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 டான் 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 ஓடு ஓடு பீஸ் பக்காவான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு டான்ஸ் ஆட்டு ஜாலியா இருக்கு. நெஞ்சு கிஞ்செல்லாம் வலிக்குது ஆனா பரவாயில்ல ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கு அம்மா. ஒரு 10 பாட்டு போடுறாங்க. 10 பாட்டுலாம் இல்ல ப்ரோ, 4 பாட்டு தான் ப்ரோ. அந்த இது வளைச்சு பூ தண்ணி டான்ஸ் ஆடி நாங்க இப்பதான் பார்த்தோம். நாங்க டான்ஸ் இப்பதான் பாக்குறோம், நீங்களே இப்பதான் பார்த்திருப்பீங்க. நீ உடனே வந்துட்டு ஸ்டெப் நல்லா இல்ல அப்படி இப்படிங்க லைவ்ல போட்டு குத்துனது இதுக்கு நல்லா நான் டீசன்ட் பார்க்கல. அதுல கடைசியில இந்த சைடு பார்த்தா கேரளா ஆடுது, அந்த சைடு கர்நாடகா ஆடுது, தமிழ்நாடு சொம்பையா நடுவுல நின்று நாங்க குத்துன்னு குச்சிட்டு இருந்திருக்கோம். அது நாட்டு குத்து தாங்கல யாருமே இல்ல, நாங்க மட்டும் தான் ஆடிட்டு இருந்தோம் இருட்டுக்குள்ள. அப்புறம் தான் எனக்கு மைண்ட் வந்து பிளாஸ்னு ஒண்ணு இருக்குடா ஆன் பண்ற கரும்புச்சோனே அப்படி சொல்லி ஆன் பண்ணேன். இப்போ இதுலயே பிளாஸ் ஆன் பண்ணலாம், அதை நாங்க பண்ணல. ஆமா எங்கடா பிளாஸ் ரைட்டா இருக்குதா? நீங்க எங்கிட்டு போறீங்க? இப்படிதான் போகணும் ப்ரோ, அது ஷார்ட் ரூட்னு நினைக்கிறேன். என்னைக்குமே நேர்வழியில போகணும் ப்ரோ, குறுக்கு பாதையில போய் ஜெயிச்சவன் எவனுமே இல்லை. நேர்மையா இருக்காரு, உண்மையா இருக்கலாம், அந்த காலத்துல இருக்கக்கூடாது ப்ரோ. திருட்டு தடம் பண்றவன் கஞ்சா அடிக்கிறவன் அவன் தான் இன்னைக்கு ஆளம் அவனுக்குலாம். நம்ம இருக்க ஆளும் கிடையாது. பரவாயில்ல, நம்ம நேர்மையாவே போவோம். என்னடா தத்துவம் பேச விஷயம் நீ போய் ப்ரோ வெளிச்சம் மூஞ்சிக்கு கிளாஸ் போட்டு கண்ணு தெரியும், வெளிச்சம் மூஞ்சிக்கிட்டு அடிக்குது. அதான்டா கண்ணு கூசுதுடா ப்ரோ. அந்த பக்கம் வாட்டர் ஸ்லைடுன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டான் பாத்தியா? அதுதான் தண்ணியில முக்கிட்டு என்ன உன்ட்ட சறுக்க போறியா? இல்ல வாடி அங்கிட்டு மொத்தம் இங்கிட்டு இருக்காமா. இதில் இருந்து என்ன கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டான். இத்தனை லைட் இருக்குமே, லைட் அடிச்சுட்டு போகும்போது தெரியும் ப்ரோ. எல்லாம் பாக்கி எடுத்து கை வலிக்கிறது கொஞ்சம் பிடிக்கிறேன். எப்படி கேட்கறது தெரியாது. எடிட்ரு இதை கட் பண்ணாம போடுறேன். குடுக்குற 7500 டிடிஎஸ் போக எவ்வளவு குடுக்குறீங்க? இந்த பாடா படுத்துறீங்க. காய்ஸ் பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லா கவர் பண்ண ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி இங்க ஃப்ளவர் தான். நீங்க நைட்டு 7 to 7 7க்கு இங்கிலீஷ் தானே, 7 மணிக்கு வந்துட்டீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். 7க்கு இங்கிலீஷ். ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட ஆட்டத்தை போட்டு ஒண்ணுமாடா வெறும் பாட்டு டிவிக்கே சாங் ப்ரோ. எப்படி முடியுமா இங்கேயே டிவிக்கு தளபதி எங்க போல எனக்கு அண்ணன் தான்டா. தண்ணி வராதாம்மா, தண்ணி முடிஞ்சு வச்சுருவாங்க. பாட்டு மட்டும் தான் வந்தது காட்டிட்டு போங்கிறாங்க. ஐஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி 7-10 ஷோ போட்டு கிளம்பும்போது விஜய் சாங் போடுவாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த பொட்டானிக்கல் கார்டன் லொகேஷன் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, நம்ம ஸ்டேட்டோட சிஎம்ஐ பார்த்து விஜய்னு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேன். இவன் மேலே கேஸ் போடுறவங்க தாராளமாக. தம்பி அவர் இப்போ தான் சிஎம், அது கூட எங்கள் அண்ணன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்குலாம். இப்போ உங்கள் அண்ணா இல்லையா? இப்போ எங்கள் அண்ணன் தான். சரி ஐஸ், இந்த வீடியோ அவ்வளோ முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இல்லை, நான் பொட்டானிக்கல் கார்டன் உங்களுக்கு லொகேஷன் நினைக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. 3 வந்து பொட்டானிக்கல் கார்டன் போட்டிங்கனாலே லொகேஷன் கார்டன், கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன். ஏன்னா எங்கள் லிங்க் கீழே போட்டு சோம்பேறி தலை, வேறு எதுவும் இல்லை, நீங்களே சர்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்தீங்கன்னா இந்த ஷோ மிஸ் பண்ணிடுறீங்க. நைட்டு வாங்க. நைட்டு வந்துட்டு முக்கியமாக குட்டீஸ் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா குழந்தைங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. 4 பேர் குடிச்சு போட்டு ஆடுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க குடிச்சு போட்டு ஆடல, வயிற்றில் ஆடிட்டு இருப்பாங்க. யாரும் சொல்கிறது இல்லையா, எங்களை தான் வாங்கிட்டு. ஆமாம், நாங்கள் எங்கள் ஆட்டத்தை பார்த்துட்டு ஓ கோதாவரி டாடி உன் புள்ள குடிச்சு போட்டு எங்கேயும் ஆடிட்டு இருக்காடி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நோ, அது பாட்டு கேட்டோடனே கையும் காலும் தானே ஆடு. ஓகே கைஸ், அடுத்த எபிசோட் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சாம். உங்கள் சி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த பெல் சிம்பிள் யாரும் கிளிக் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கன்ஃபார்மே பண்ணிருப்பீங்க. முன்னாடி சொன்னதுக்கு நான் நம்பிடலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ நம்ம போகிற வீடியோட இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும்ல வரும் வேறு வழி இல்லை. இப்படிதான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் ஏமாத்துவோம். இல்லை, யாரோ ஏமாத்துறாங்க, நாங்கள் ஏமாற மாட்டீங்களா? ஏமாறுங்க, அவ்வளோதான். மொத்த போகிறதே உண்மையாக சொல்கிறேன் பார்த்தீங்களா? எங்களை மாதிரி யாராச்சும் சொல்லிட்டு ஏமாத்துவாங்களா? நாங்கள் ஜென்யூனான பொறுக்கி என்ன பண்ண போகிறோமோ முன்னாடி சொல்லிடுவோம். ஓகே கைஸ், நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட பார்க்க மாதிரி உங்களை வந்து வீடியோ வருவது உங்கள் சாம் மற்றும் உங்கள் சிவோ. பாய்.